எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஆளுமையான குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் பெற்றோர்களே முதலில் உங்கள் நடவடிக்கைகளில் சில விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா புருஷன் பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்துடும். அப்பா பாஸ்வேர்ட் அம்மாவுக்கு தெரியாது, அம்மா பாஸ்வேர்ட் மேக்சிமம் அப்பாவுக்கு தெரியும். பாத்ரூம் போகும்போது கூட எடுத்துட்டு போவார், அந்த 10 நிமிஷத்துல பாத்திர கூடாதுன்னு. நான் இது வெளிப்படையாவே கேட்கிறேன், பெற்றோர்களே இந்த ஜெனரேஷன் தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி ஜெனரேஷன். இப்படி இல்லையே, எனக்கும் என் தாய்க்குமான உறவு இப்படியா இருந்தது? இன்னைக்கு என் புள்ள என்ன பண்றான்? என் குழந்தை எல்லாத்துலயும் முன்னால வரணும் அப்படின்னு நினைச்சா அப்படி எல்லாம் முடியாதுங்க. கண்டித்து வளர்க்க வேண்டியது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எந்த ஊர் அது, ஊரை மாத்தி சொல்லக்கூடாதுல்ல, அப்புறம் அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. எங்க ஊர்ல அப்படி இல்லை, கள்ளக்குறிச்சின்னு நினைக்கிறேன். அங்க ஒரு டீச்சர் என்கிட்ட வந்து சொன்ன கம்ப்ளைண்ட், 3 நாளா புள்ள சாப்பிட மாட்டேங்குது. எல்கேஜி சாப்பிட மாட்டேங்குது, மத்தியானம் சாப்பிட மாட்டேங்குது. ஏன் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு இவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அப்புறமா ஒரு நாள் 3வது நாள் அம்மாவுக்கு போன் அடிச்சுட்டாங்க. எங்க உங்க பாப்பா சாப்பிட மாட்டேங்குதுங்க, நீங்க வீட்டுல பாக்குறது இல்லையா, உங்களுக்கு தெரியாதா, நீங்க வந்து எங்க கிட்ட கேட்கவே இல்லையா, அது சாப்பிட மாட்டேங்குது. அந்த அம்மா சொன்ன பதில் பாருங்க, உங்க டீச்சர் யாராவது போன் வச்சிருக்கீங்களா? ஏன் அத கொஞ்சம் அது கையில கொடுங்க, சாப்பிட்டுரும். யாரு? டீச்சர் கொடுக்கணுமா? எங்க வந்துருச்சு, பிட்டு கொடுக்கற மாதிரிங்க. அது போன் கொடுக்கறது உங்க கையிலே இருக்க கூடாதுங்கிறோம் நாங்க. புள்ள கையில கொடுங்கன்னு எங்களுக்கு சிலபஸ் சொல்லி கொடுக்கறாங்க பெற்றோர்கள். என்ன பண்றது நாங்க? ஆளுமையான குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் பெற்றோர்களே முதலில் உங்கள் நடவடிக்கைகளில் சில விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வாங்க. கஷ்டம்தான், எனக்கு உங்க மேல ரொம்ப வருத்தம் தான். 25 இருந்து 35 வயசுக்குள்ளதான் இருப்பீங்க. இந்த பிசாசு படுத்துற பாடு பெரும்பாடு, பெரும்பாடு. நான் நேத்து கூட சொன்னேன், குட்டப்பட்டுல சொன்னேன், நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா புருஷன் பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்துடும். சொல்லட்டுமா? அவன் பாருங்க, அம்மா அப்பா சண்டை போடுறத வன்மையா பார்த்து பழகிட்டான். சொல்லுங்கிறான். அப்பா பாஸ்வேர்டு அம்மாவுக்கு தெரியாதுங்க, அம்மா பாஸ்வேர்ட் மேக்சிமம் அப்பாவுக்கு தெரியும். பாத்ரூம் போகும்போது கூட எடுத்துட்டு போவார், அந்த 10 நிமிஷத்துல பாத்திர கூடாதுன்னு. சரியா? போட்டு கொடுத்துட்டேன்னா இனி விளங்கிரும். நான் இது வெளிப்படையாவே கேட்கிறேன், பெற்றோர்களே ஆண் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், பெண் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், ஆனால் திருமணம் செய்து கொண்டீர்களா? அம்மா அப்பாவாக இருக்கிறீர்களா? ஒரு கணவன் மனைவியினுடைய ஒழுக்கம் தாய் தந்தையினுடைய ஒழுக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. கணவன் மனைவி கூட சண்டை போட்டுக் கொள்ளலாம், ஒருபோதும் அம்மா அப்பா பிள்ளையின் முன்னால் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள், போடாதீங்க. இன்னும் ரொம்ப நுட்பமா சொல்றேன், மனைவி மேல கோபம் இருக்கும், நீ அமைதியா இருக்கணும். யார் பேசுறியோ அமைதியா இருக்கணும், இல்லைன்னா இங்க கூப்பிட்டு விட்டுருவேன், நீ வீட்டுல வச்சுக்கலாம், அதெல்லாம் இது ஸ்கூல். அம்மா அப்பால அப்பாவுக்கு அம்மா மேல கோவம், அந்த அம்மா ஏதோ ஒரு கோவத்தை தம் பையன் கிட்ட காட்டுறாங்க. அப்பா உடனே பையன் முன்னாலேயே அம்மாவை திட்டுவார். அதே மாதிரி அப்பா ஏதாவது வழி சொல்லிட்டு இருப்பாரு பையனுக்கு, அம்மா பையன் முன்னாலே அப்பாவை திருத்துவாங்க. நான் சொல்றேன், அம்மா அப்பா தனியா போய் பஞ்சாயத்தை தீர்த்துக்கோங்க. ஒருவர் கண்டிக்கின்ற பொழுது இன்னொருவர் தடுக்காதீர்கள். அப்படி தடுக்காத குடும்பங்களில் மிக ஆளுமையான குழந்தைகள் வளர்கிறார்கள். அப்பா பேசும்போது அம்மா பேசக்கூடாது, அம்மா பேசும்போது அப்பா பேசக்கூடாது. அம்மா அப்பாவும் சேர்ந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பில் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் சாதாரண பயாலஜிக்கல் ஃபேக்டரா? குழந்தை பெத்து இருக்கிறது எவ்வளவு பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமா?
அவ்வளவு பெரிய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய பெற்றோருக்கான குழந்தைகள் தான் உட்கார்ந்துருக்கோமே புள்ள பெத்துட்டு. இந்த ஜெனரேஷன் தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி ஜெனரேஷன். இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். மிரட்டுறாங்க. என் பையன் 23 வயசுங்க அவனுக்கு. மா will you please spare me 2000 rupees? அடி செருப்பு. மணி கொடுத்தேன். 2000 ரூபாய் சும்மாவா? அம்மா, I am a son of Parvin Sultana. 2000 rupees is nothing. நல்லா திட்டி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன் ஹாஸ்டல்ல. அதுக்கப்புறமா வருது மெசேஜ், காசு தானே கேட்டேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, ஏன் திட்டுறீங்க? கம்முன்னு இருந்தேன். 2 மணி நேரம் கழிச்சு 1500 ப்ளீஸ், சீப்போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 1000 rupees ஆவது கிடைக்குமா? என்னடா ஆச்சு உனக்கு? சரி விடுங்க. இமோஷனலா பிளாக்மெயில் பண்றான். ராத்திரி 11 மணிக்குங்க மா ஒரு மெசேஜ், என்ன 500. சரி நான் அனுப்பிச்சு விட்டேங்க. உடனே வருதுங்க பதில், தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டி. தர்மம் பண்ணனா நன்றி உணர்வே இல்லைங்க. நான் இப்படி சொல்றேன், இப்படி இல்லையே. எனக்கும் என் தாய்க்குமான உறவு இப்படியா இருந்தது? எவ்வளவு கண்ணியமாக இருந்தது, எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு பயம். எங்க அம்மா என்னை வளர்த்தது போல் என் பிள்ளை என்னால் வளர்க்க முடியல. எங்க அம்மா கிட்ட எனக்கு ஒரு இமோஷனல் பாண்டேஜ் இன்னைக்கும் இருக்கு. அது என்னன்னு தெரியல, பயாலஜிக்கல் பாண்டேஜ் நினைக்கிறேன். அது உடம்பு பதறம். எனக்கு அம்மானா உடம்பு பதறம். எங்க அம்மாக்கு 79 வயசு இன்னைக்கு. கண்ணு கலங்கிச்சுன்னா எனக்கு 45 வயசு தாண்டிருச்சு. கண் கலங்கிரும் எனக்கு. எங்க அம்மா முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். அழுக இங்கிருந்து வரும், எதுக்குன்னு தெரியாது. அது அழுகுது, அவ்வளவுதான். அம்மா அழுகுறாங்க, அவ்வளவுதான். முந்தா நேத்து ஏன் கண்ணுல இருந்து கண்ணீர், ஏதோ அப்பா பத்தி ஏதோ நினைச்சுக்கிட்டேன். என் பையன் வந்தான், ரியாக்ஷன் பாருங்க. காலைல நல்லா தானே இருந்த, ஏன் அழுற அப்படிங்கிறான். நான் எங்க தெரியுமா கவலைப்பட்டேன்? அவனுக்காக இல்ல, அவன் புள்ள அவன்கிட்ட என்ன கேட்கும்? அந்த கவலை தாங்க எனக்கு. என் அம்மா எங்கேயோ பதறுகின்ற போது எனக்கு பதறுகிறது. என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கவாவது செய்கிறது. அவன் பிள்ளை அவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுமோ என்கின்ற பதட்டத்தில் நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் எப்படி குழந்தைகளை இமோஷனலா நம்ம வச்சிருக்கிறோம்? இமோஷனல் பாண்டேஜ் இருக்கா? we contact with our children but do we have connection? இன்னைக்கு என் பிள்ளை என்ன பண்றான்? அவன் 18-20 வயசுல அவன் படுற கஷ்டம் என்ன? 5 வயசுல 6 வயசுல என் குழந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கு? எல்லாத்தையும் என் குழந்தை எல்லாத்திலையும் முன்னால வரணும் அப்படின்னு நினைச்சா அப்படி எல்லாம் முடியாதுங்க. எல்லாம் முடியாது. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வர முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் 100 நாள் அட்டெண்டன்ஸ். நல்ல வேளை என்ன வச்சு அது கொடுக்கல. நாளா 100 நாள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கு எந்த குழந்தைக்கும் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். 100 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அது என்ன பண்ண போகுது? ஒரு காது குத்துக்கு போறது இல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறது இல்ல, ஒரு சாவுக்கு போறது இல்ல, ஒரு திருவிழாவுக்கு போறது இல்ல. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு தர தெரியாது. தனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்க தெரியாது. ஸ்கூல் இயங்கிட்டு இருக்கும்போது வீட்டுல சும்மா இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாது பிள்ளைக்கு. 100 நாளும் போய் நிக்கும். நான் சொல்றேன், 5 நாள் வரைக்கும் லீவ் போடுற பிள்ளைங்களை ஆதரிங்க. மேடையில கூப்பிட்டு அவங்களை கௌரவப்படுத்துங்க. 5 நாள் வரைக்கும் கிரேஸ் டைம் கொடுக்கலாமா இல்லையா? 100 நாள் அதே மாதிரிதான் 98. எதுக்கு?
நீங்க எல்லாருமே ஒரு முறை வந்து ஒரு குழந்தைக்கு நீங்க கை தட்டணும். யாருக்கு தெரியுமா? இந்த ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு டாக்டரா போய் படிச்சிட்டு இருக்கான். அவன் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு வந்து